பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிட்ரைவ்ட் ரெஃபர்மேஷன். இதை எழுதினவங்க ஓ ஹென்றி. இவரோட ரியல் நேம் வில்லியம் சிட்னி பார்ட்டர். ஓ ஹென்றி அப்படின்றது இவரோட பென் நேம், ஓகேவா? இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் என்னதான் மற்ற போம், ட்ராமா இந்த மாதிரி வேறு ஜான்ராலெல்லாம் எழுதினாலும் இவரோட ஷார்ட் ஸ்டோரிக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸ், ஓகேவா? ரொம்பவே அழகான, பியூட்டிஃபுல்லான, சிம்பிளான ஸ்டோரி மூலமாக ஒரு பெரிய மாரலை வந்து டீச் பண்ணுவார். அந்த மாதிரி தான் ரிட்ரைவ்ட் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு பர்சன் லவ் அப்படின்ற ஒரு இமோஷனால் எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிறாரு, இன்னொரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறாரு, அவர் ரெடி ஆகும்போது எப்படி அவரை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், எல்லாரும் அவரை வந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லியிருப்பார். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி 1909 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு மேகசினில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மி வேலண்டைன். இவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவர் ஒரு சேஃப் கிராக்கர். அதாவது இப்போ பேங்க் இல்லைனா பெரிய பெரிய வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லாக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அதில் பின்லாம் செட் பண்ணி வைக்கலாம். முன்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு லாக்கரையே ரொம்ப ஈஸியாக ட்ரிக்கியான வேலை இவர் வந்து ஓப்பன் பண்ணிடுவார், ஓகேவா? இதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ரொம்பவே ட்ரிக்கியான மெத்தடில் தெஃப்ட் எல்லாமே இவர் பண்ணிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் அனபெல் ஆடம்ஸ். இவங்களுக்கு ஜிம்மி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 2 பேரும் லவ் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட்டு வந்து பென் பிரைஸ். பென் பிரைஸ் அப்படின்றவங்க ஒரு டிடெக்டிவ். தென் மிஸ்டர் ஆடம்ஸ் யார் அப்படின்னா அனபெல்லோட ஃபாதர். லாஸ்ட் கேரக்டர் ரால்ஃப். இது வந்து ஜிம்மி ஒரு கட்டத்தில் டிஸ்கைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த கேரக்டரை அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜிம்மி வந்து ப்ரிசனில் இருக்கிறாரு. ப்ரிசனில் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னா, ப்ரிசனர்ஸ் உள்ளே இருந்தும் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க. அது மூலம் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. உள்ளேருந்து படிக்கணும்னு நினச்சாலும் அவங்க படிக்கலாம், ஏர்ன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஜிம்மி வந்து ஒரு ஷூ ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவரை வார்டன் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவரோட ரிலீஸை பற்றி பேசுகிறதுக்காக. உன்னை வெளியே விட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வந்து பர்டன் ஓகே ஆகிடுச்சு, கவர்னரே அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாரு, அதனால் நீ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறாங்க, கவர்னரே இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஆக்சுவலாக 4 years சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ 4 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இப்போ அந்த 4 வருஷத்தில் 10 months தான் முடிஞ்சிருக்கும். இந்த 10 monthsலேயே அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது கேட்கும்போது ஜிம்மிக்கு எந்த விதமான ஆச்சரியமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு தெரியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக என்னை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை நினச்சி நான் சர்ப்ரைஸ் ஆகலை. 10 months ஆகிடுச்சின்னு சொல்லி எனக்கு வருத்தம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கூல் அண்ட் கேஷுவலாக வெளியே போகிறாரு. அப்படி அவர் வெளியே போகும்போது அவர்கிட்ட ஒரு வார்டன் பேசுகிறாரு. அந்த வார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தெரியும் உன்கிட்ட ஒரு குட் ஹார்ட் இருக்குது, ஒரு நல்ல சோல். நீ இந்த ஒர்க்கை நீ விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒர்க் பண்ணு. உனக்கு இருக்கிற அந்த குட் சோலை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இந்த ஒரு ஒர்க் உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு ஜிம்மி வந்து ஒரு மார்க்கிங் டோனில் ஜோக்கிங்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் இது வரைக்கும் எந்த ஒரு சேஃபையும் கிராக் பண்ணதே இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே நடக்காதது மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக, அவர் ஒரு இன்னசென்ட் சோல்னு நினச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஃபேஸை வந்து அப்படியே அவன் வந்து கேரி பண்ணிக்கிறான். ஸோ இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவன் நம்மளை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கண்டினியூ பண்ணுறாரு. 2 பேரும் அப்படி பேசிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் வந்து அவனோட $5 இங்கே ஒர்க் பண்ணதுக்காக அவனுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனோட $5 அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. வெளியே வந்தோடனே அவனுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் உள்ளே இருந்தான். இப்போ சன்லைட்டை பார்க்கும்போது ரொம்பவே வார்மாக ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மீல் சாப்பிடணும், ஒரு லக்ஸூரியஸான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஒரு மீல் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்றான். இப்போ ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ட்ரெயின் ஏறி அவனோட ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே அவன் ஒரு ஷர்ட் பட்டனை பார்க்குறான். அது யாரோட ஷர்ட் பட்டன் அப்படின்னா, டிடெக்டிவ் பென் பிரைஸோடது. இவன் ஆல்ரெடி பண்ண ஒரு தெஃப்ட்டுக்காக இவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ நடந்த இன்சிடெண்ட்டில் விழுந்த அந்த ஷர்ட் பட்டனாக இருக்கலாம். ஸோ அந்த ஷர்ட் பட்டனை பார்த்த உடனே இது டிடெக்டிவ் பென் பிரைஸோட தான் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ அவனோட கேஷுவல் ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு அவனோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும், இந்த ராபரி பண்ணுறதுக்காக சில டூல்ஸ் வச்சுருப்பான் இல்லையா, அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு பேனல் அண்ட் வாலில் ஒழிச்சு வைக்கிறான். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறான். இவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒழிச்சு வச்ச அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் இப்போ வெளியே எடுக்கிறான்.
என்னதான் நிறைய ராபரிஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் இந்த போலீஸ் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ரொம்பவே ட்ரிக்கியாக யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டாக அவனோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யாருமே அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது, இங்கே திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேலண்டடான ஒரு சேஃப் கிராக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இவனை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக பென் பிரைஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் இவனை எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்டென்ஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஜிம்மி வந்து எல்மோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன டவுனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. அங்கே போகிறது எதுக்காக அப்படின்னா, அங்கே ஒரு பேங்க் இருக்குது. அந்த லோக்கல் பேங்க்கில் தெஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அங்கே போகிறாரு. அங்கேயும் ஒரு சேஃப் லாக்கர் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அதை தெஃப்ட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் இவர் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த பேங்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே ஒரு யங் லேடியை பார்க்குறாரு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ உடனே இவருக்கு வந்து அவங்க மேலே லவ் வந்துடுது. அப்புறம் தான் இவருக்கு வந்து அவங்க யார் அப்படின்றது தெரிய வருது. அந்த லோக்கல் பேங்க்கில் வேலை பார்க்குற ஆடம்ஸ் அப்படின்றவரோட பொண்ணு தான் இந்த அனபல் அப்படின்றவங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த பேங்க்கில் நம்ம திருடணும்னா கண்டிப்பாக இந்த அனபல் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு லோக்கல் ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, அவரோட நேமை சொல்லாமல் வேற ஒரு நேம், ரால்ஃப் டி ஸ்பென்சர் அப்படின்ற பேரில் செக்இன் பண்ணுறாரு. அங்கே ஒரு ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணுறாரு. ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி அவரோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஒரு ஷூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, அவளை அப்ரோச் பண்ணணும்னா நார்மலான ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அவனோட பேக்ரவுண்ட் பற்றி கேட்பா. அப்படி கேட்கும்போது அவன் ராபரி பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். சொன்னால் கண்டிப்பாக அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா இல்லையா? அதனால இவனோட ஐடென்டிட்டியை அவளுக்காக டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறான். ஒரு ஷூ பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக அவனை மாற்றிக்கிறான். மாற்றினதுக்கு அப்புறமா அவளை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஸோ அதே டவுனில் இருக்கிறான். இப்போ எல்மோர்லேருந்து வேற இடம் ட்ராவல் ஆகி போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அஸ் அ தீஃபாக அவர் வந்து ஒவ்வொரு டவுனாக மாறி மாறி போய் அங்கெல்லாம் திருடிட்டு இருக்கிறது தான் அவரோட வேலையாக இருக்கும். ஆனால் இப்போது இவளை பார்த்ததுக்கப்புறமா இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஷூ மேக்கராக மாறினதுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது அவளை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அவகிட்ட இவரோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறாரு. அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ 1 இயர் கடந்து போயாச்சு. ஜிம்மி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க. 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அனபலோட ஃபேமிலியுமே இவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவன் ஒரு நல்ல பர்சன், பிஸ்னஸ் மேனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் ஒரு பர்சனாக இப்போ அவன் மாறிட்டான். இன்னும் 2 வீக்கில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவனாலேயே அவனோட சேஞ்சஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பொண்ணுக்காக அவன் மேலே இருக்கிற லவ்னால நான் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னோட லைஃப், என்னோட கேரக்டர் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி அவனோட அந்த சேஞ்சஸ், அந்த ரெஃபர்மேஷனை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதை வந்து ஒரு லெட்டரில் அவனோட ஃப்ரெண்டுக்கு கன்வே பண்ணுறான். அந்த லெட்டரில் அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அவன் இங்கே வந்தான், எதுக்காக இந்த மாதிரி மாறினா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்ட்டில் என்கிட்ட அந்த ராபரிக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு என்னோட பாஸ்ட் லைஃப் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட தந்துடுறேன், நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் ஒரு நாள் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீ வந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு மறுபடியும் அந்த பாஸ்ட் லைஃபுக்கு போகணும், அந்த ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போது பென் பிரைஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. எல்மோரில் தான் ஜிம்மி வந்து அவனை டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பேரில் இங்கே இருக்கிறான் அப்படின்ற நியூஸ் வந்து அவருக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிட்டிக்கு வராரு. இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறாரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஜிம்மி வந்து ரால்ஃப் அப்படின்ற அந்த பேரில் அந்த கெட்டப்பில் தான் இருக்கிறாரு. அனபலோட ஃபேமிலியோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட வெட்டிங் கோட் ஷூட் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்பும்போது இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கிறான். ஸோ அவன்கிட்ட சூட்கேஸை கொடுத்துடலாம் அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த சூட்கேஸையும் இவனோட சேர்த்து எடுத்துகிட்டு போகிறான். யாருக்கும் தெரியாது அந்த சூட்கேஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அனபல் ஃபேமிலி கோட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி, அந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்கில் போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே மிஸ்டர் ஆடம்ஸ் வந்து இவங்க எல்லாருக்கும், மொத்த ஃபேமிலிக்கும் புதுசாக ஒரு சேஃப் வாங்கியிருக்கோம், இந்த பேங்க்காக ஒரு லாக்கர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் காட்டுறாங்க. ஒரு நியூ ஜைஜான்டிக் சேஃபாக இருக்குது. ஓகேவா?
அதை எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிம்மியும் அதை பார்க்குறாரு. இப்போ அனபெல்லோட நீஸ் 2 பேர் மே அண்ட் அகாத்தா அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த சேஃப் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறவங்க ஆக்சிடென்டலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அகாத்தாவை வந்து மே அந்த சேஃப்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. அது வந்து இன்னும் ப்ராப்பராக செட் பண்ணாமல் இருக்குது. அதை எப்படி லாக் பண்ணணும் எதுவுமே செட் பண்ணாமல் இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கும். ஸோ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்த சமயத்தில் இவங்கள உள்ளே வச்சு அவங்க பூட்டிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் பென் பிரைஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவர் பேங்க்கு வந்திருக்க மாட்டார். நியர்பை ஒரு இடத்துல வந்து வாக் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் இந்த பேங்க்கை நோட்டீஸ் பண்ணலை. இங்கே இருந்த ஃபேமிலி, இங்கே இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எதையுமே அவர் நோட்டீஸ் பண்ணல. அவர் வெளியே நடந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து அகாத்தா இப்போ உள்ளே லாக் ஆனதுனால எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ அனபெல் வந்து ரால்ஃப் கிட்ட கெஞ்சுறா, நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கள், அவளை எப்படியாவது நீங்கள் வெளியே கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அவளுக்கு ஏர் வந்து ப்ராப்பராக சப்ளை ஆகாமல் அவள் இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் ரால்ஃப்லேருந்து ஜிம்மியாக அவன் மாறுறான். லைட் ஸ்மைலோட அனபெல் கிட்ட உன்னோட அந்த ரோஸ் பின்னை தர முடியுமா, ஷர்ட்லலாம் குத்திருப்பாங்க இல்லையா ரோஸோட, அந்த மாதிரி அந்த பின்னை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பின்னை எடுத்துக்கிறான். தென் அவனோட சூட்கேஸில் இருந்த சில டூல்ஸ் எடுக்கிறான். எல்லாத்தையும் வச்சு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டான். அகாத்தாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அந்த சேஃப்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து நீட்டாக ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ண உடனே எல்லாருக்கும் அகாத்தா வந்த சந்தோஷம் ஒரு பக்கம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டாலே அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவன் எப்படி இவ்வளோ ஈஸியாக இதை வந்து ஓப்பன் பண்ணான், இவன்கிட்ட எப்படி இந்த டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டதுனால அவன் மேலே ஒரு ரெஸ்பெக்டும் எல்லாருக்கும் வருது. ஓகேவா? இப்போ எல்லாருமே சரி ஓகே நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது பென் பிரைஸ் அங்கே வராரு. பென் பிரைஸை பார்த்ததும் ஜிம்மிக்கு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இதில் இவர் வேற வந்துட்டாரு, கண்டிப்பாக இவர் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவர்கிட்ட போயிட்டு, ஓகே உங்களோட டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லையா, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே பென் பிரைஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாரி ரால்ஃப், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எதுவும் புரியலை, புரியாமல் பேசுகிறீங்க, நீங்கள் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுங்கள் ரால்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரால்ஃப் அப்படின்ற நேமை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த ஒரு மொமெண்ட் ஜிம்மிக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இவர் என்ன இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, நம்ம ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நியூ லைஃப்குள்ளே என்டர் ஆக போகிறோம் அப்படின்றது அவருக்கும் புரியுது. இந்த ஒரு சேஞ்சை வந்து அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி ஒரு பர்சனாக நான் இனிமேல் லைஃப் லாங் இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ட்ரிக்கை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேலை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதுனால தான் அவர் வந்து என்னை எதுவுமே பண்ணாமல் அந்த டூல்ஸ் என்கிட்ட இருந்தும் என்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ அவனோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாததுனால ரால்ஃப் அப்படின்ற அந்த ஒரு நேமோடையே அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அவன் வெளியே போகிறான். ஸோ நம்மளோட பாஸ்ட் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ வேர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், வேர்ஸ்டான ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏதோ ஒரு எமோஷன் இல்லை ஏதோ ஒரு பர்சன் எதுவாக வேணா இருக்கலாம், சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் வரும்போது நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறோமா, ஒரு நியூ லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோமா அப்படின்றது தான் இருக்குது. அந்த மாதிரி வேர்ஸ்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் அவரோட லவ் அண்ட் லவ்டு ஒன்னுக்காக எப்படி அவரோட லைஃப் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.